Vanakkam Avengers, welcome back to another video. 29 The Film by Ratana Kumar. அதை பற்றின ஒரு வீடியோ ஓடிடி ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ தான் நான் பார்த்தேன். எலெக்ஷன் டைமில் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தப்பான ஒரு ரிலீஸ் டேட் இந்த படத்துக்கு. மேபியா கருப்பு வருது, ஸோ ஜனநாயகன் வந்தால் வருங்கிற மாதிரி இருந்தனால முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்களோ என்னமோ. ஜனநாயகனாலேயே நிறைய படம் அடி வாங்கிருச்சு. ஐயோ இப்போ ரிலீஸ் பண்ணிடுவாங்களோ, ஐயோ அப்போ ரிலீஸ் பண்ணுவாங்களோ சொல்லி அது ரிலீஸ் டேட்டை தள்ளி அது சரி விடுங்க, அது வேற டாபிக் விடுங்க. அது இப்பயும் ரிலீஸ் ஆகுமான்னு தெரில. சரி, எனிவேஸ் கம்மிங் பேக் டு திஸ் வீடியோ. படம் வந்து வந்ததே தெரில, டு பி ஹானஸ்ட். எனக்கு இப்போ என்னன்னா, நான் என்ன நினச்சிக்கிட்டேன், இந்த படம் டைரக்ட் ஓடிடின்னு வேற நினச்சிக்கிட்டேன். செம்ம சிரிப்பாக போச்சு எனக்கு. என் கொலீக்ஸ் முன்னாடி கேட்குறாங்க, டே என்னது டைரக்ட் ஓடிடி அப்படின்னு. நோ டைரக்ட் ஓடிடிலாம் இல்லை, படம் தேட்டரில் வந்துச்சு, நீ பார்க்கலையா, யாரே யாரா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்புறம் தான் அப்படியா படம் ரிலீஸ் ஆச்சா, ஓ மை காடுன்னு. ஏன் ரிலீஸ் டேட் பார்த்து ரிலீஸ் பண்ணாதான் என்ன உங்களுக்கெல்லாம்? எலெக்ஷன் டைமில் ரிலீஸ் பண்ணால் அது படம் ஏங்க இப்படி பண்ணுறீங்க? அதுவும் இந்த டைம் வந்து இந்த எலெக்ஷன் வந்து எப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன்னா, எவ்ரி ஒன் வேர் இன்வால்வ் இன் திஸ் எலெக்ஷன். எல்லாருமே குட்டி பசங்க தான். இந்த எலெக்ஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா, இது தெரியுமா, அது தெரியுமா. சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்களாம் பேசுனாங்க. இந்த மாதிரி டைமில் போய் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா அது யார் வந்து தேட்டரில் பார்ப்பா? தேட்டரில் யார் பார்ப்பா? இதே தான் கதை படத்துக்கும் பண்ணாங்க. ஐயோ, 2 படமும் எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருந்தது. பிடிச்ச படம் இப்படி தப்பான ரிலீஸ் டேட்ல விட்டு ஏன் எதுக்கு என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைக்குள்ள நான் போயிட்டேன் இந்த படம் பார்க்க. அதற்கான காரணம் கேட்டீங்கன்னா, வரிகள், படத்துல உபயோகிச்ச வரிகள் எல்லாமே கவிதையின் உச்சத்தை தொட்டவர் ஒரு ஆள் மட்டுமே எழுத முடியும். கவிதையின் திறன்ல அவ்வளோ அழகா எழுதியிருந்தாங்க. ரத்னகுமார் சீரியஸ்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டயலாக் ரைட்டருங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ காலிவுட்ல இருக்கிறதுல. அவ்வளோ அழகா எழுதியிருந்தார். அந்த ஒரு ஹீரோயினுடைய உடல்களை பத்தி எழுதின ஒரு வரிகளா இருக்கட்டும், அருமையா இருந்துச்சு. அதான் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நான் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், லியோ படத்துல கண்டிப்பா நான் ஸ்வீட்டுன்னா நீ பிளட்டி ஸ்வீட்டு சித்தப்பா, அந்த டைலாக் கண்டிப்பா ரத்னகுமார் எழுதியிருக்க மாட்டாங்க. அதுல நான் 100% ஷுவரா இருக்கேன். அந்த டைலாக் ரத்னகுமார் எழுதுனது கிடையாது. படம் 29 டைட்டிலேயே சொல்லிடுறாங்க. ஓகே, ஹீரோக்கு வயசு 29 30 ஆக போகுது. ஆனா இன்னுமே அவருக்கு அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கு. ஐடென்டிட்டி கிரைசிஸ்னா, நான் யாரு, இந்த உலகத்துல நான் எதுக்கு வந்தேன், என்னுடைய அந்த ஐடென்டிட்டிங்கிறது ஐடென்டிட்டியை எப்படி மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இது வரைக்கும் கேட்டிங்கன்னா, மதத்தை வச்சு புரிஞ்சுப்பாங்க. நான் ஹிந்து, நான் வந்து கிறிஸ்டியன், நான் முஸ்லீம், அந்த மாதிரி. இல்லை ஜாதியை வச்சு சொல்லுவாங்க, நான் இது அதுன்னு. அதுவும் இல்லைன்னா நான் செய்கிற வேலை அதை பொறுத்து, நான் ஐடி ஸ்டாஃப்ரா, நான் யூடியூபர்ரா, நான் கிரிக்கெட்டர்ரா, நான் டைரக்டர், அந்த மாதிரி. அந்த இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல இவர் எதுவுமே இல்லை. மனுஷன் வந்து நான் யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சேலத்துல இருந்து ஊருக்கு போறாப்புல, சென்னைக்கு போறாரு. சென்னைக்கு போய் பாக்குறாரு. பட் அவர் சர்வே பண்றதுக்கு எங்கேயாச்சும் வேலைக்கு போய் தான் ஆகணும். அதனால ஒரு கம்பெனிக்கு போறாரு. அங்கதான் ஹீரோயினை பாக்குறாங்க, ஹீரோயின் மீட் பண்றாங்க. அப்போ ஒரு அழகான ஒரு சீன் வரும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. தப்பா நினைச்சிட்டேன். ஹைலி ரிலேட்டபிள். பல வாட்டி நான் அந்த மாதிரி அசிங்கப்பட்டிருக்கிறேன், அவமானப்பட்டிருக்கிறேன். படத்துல டயலாக்ஸ் அனைத்துமே அருமை. அதான் நான் சொன்னேன், உடடுகளை பத்தி, ஹீரோயினுடைய உடலை பத்தி ஹீரோ சொல்றவரு இன்வெர்ட்டட் திருக்குறளா புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்குறள் எப்படி இருக்கும்? மேல் வரியில 4 வார்த்தைகளும், கீழ் வரியில 3, அந்த பிரிச்சிருப்பாங்களா, பிரிப்பு வெண்பா, ஆமா, குரலிசை வெண்பா. அது வந்து இன்வெர்டட் ஆமா. இப்படி மேல் உடடு வந்து அந்த கீழ் வரி மாதிரி சின்னதாகவும், கீழ் உடடு வந்து மேல் வரி மாதிரி பெருசாகவும் இருக்குமாமா ஹீரோயின். ஐயோ, வாட் அ விஷனுங்க, வேற மாதிரிங்கிற மாதிரி. பாருங்களேன், இவ்வளோ அழகா எப்படி ஒருத்தனால யோசிச்சு எழுத முடியுங்கிற அந்த ஒரு
ஆச்சரியம் எனக்கு இந்த படத்தில் வந்தது. நிறைய டைலாக் இருந்தது. ஒரே ஒரு டைலாக் மட்டும் எனக்கு என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தொட்டு தாலி கட்டினா என்ன, தொட்டு தாலி கட்டினது, அந்த டைலாக் மட்டும் எனக்கு என்னடா டைலாக் இது, ஏமா எழுதி கொடுத்தான்றா இவ இப்படி சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த படத்துடைய மேஜர் நெகட்டிவ் ரிலீஸ் டேட்டை தாண்டி இன்னொன்று இந்த படத்துலேயே இருக்கு, ஜான்ரா ஷிஃப்ட். யாரு கேட்டா ஜான்ரா ஷிஃப்ட்டுங்கிறது, அதான் ஐடென்டி கிரைசிஸ்ல ஆரம்பிச்சது தான். பட் ஆனால் நடுவில் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பூராவே பார்த்தீங்கன்னா இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பே மூவ் ஆனா அதுலேயே மூவ் ஆகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு பாஸ் விட்டு இல்லை இதுக்கப்புறம் தான் நீங்கள் கதையை பார்க்க போறீங்கன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு ஜான்ரா ஷிஃப்ட் பண்ணி, அதான் எவன் எந்த நாய் கண்ணு பட்டுச்சுன்னு தெரில, அழகா போயிட்டு இருந்த படம் எவன் பேச்சை கேட்டு எடுத்தாருன்னு தெரில. ஜான்ரா ஷிஃப்ட்டுன்னு செகண்ட் ஹாஃபை சொதப்பிட்டாங்க, லைட்டாக சொதப்பிட்டாங்க. அகைன் அதான் ஐடென்டி கிரைசிஸ் தான் இதோட மெயின் மேட்டருங்கிறப்ப அதை பார்க்குறப்ப இது ஓகே கரெக்டாக தான் இருக்குன்னு தோணுனாலும் படத்தில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்த அந்த ஒரு அழகான அந்த காவியம் செகண்ட் ஹாஃபில் அது இல்லைங்கிறப்ப, அது ஒரு தனியாக ஒரு ட்ராக்ல போகிறப்ப அந்த சப்ளாட்லேருந்து சப்ளாட்டாக அப்படின்னு போகிறப்ப எனக்கு ஒரு மாதிரி எங்கேயோ தடுமாறுதே கதை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நல்லா நடிச்சிருந்தாருங்க வித்து. ஆமாம், ரெட்ரோ படத்தில் கல்ட்டுக்கு ஹெட்டாக வந்திருப்பாரு வில்லன், அவர் தான் வில்லனாக வந்திருப்பாரு. செம்ம ஆக்டிங். எனக்கு வந்து இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரியான ஒரு டைப்பில் எனக்கு இவரை வச்சுக்க தோணுது. சூப்பராக ரிலேட்டபுளாக இருந்தார். நிறைய இடத்துல என்ன பார்த்தேன், நான் அவர் மூலியமா என்ன பார்த்தேன், எனக்கு அது அருமையாக ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக டைலாக் டெலிவரி எல்லாமே, அந்த ஒரு வாய்ஸே அவருக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்டு கேரக்டர் முதற்கொண்டு ஹீரோயின் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நான் குறைய சொல்ல மாட்டேன். மகேந்திரனுக்கு அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரோலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும்னு தோணுது. பட் எனிவேஸ் அவரும் நல்லா நடிச்சிருந்தார் அவர் கொடுத்த ரோலை. அதான் ஜான்ரா ஷிஃப்ட் எந்த நாய், ஏன்னா ஜான்ரா ஷிஃப்ட்னாலே எனக்கு ஒருத்தன் தான் மைண்டுக்கு வரான், என் தலைவன். வேணாம் பேர் சொல்ல விரும்பல. இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் வேற, ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் வேற. எனக்கு அதனாலேயே ஒரு டவுட், ஒருவேளை இன்வால்வ் ஆயிருப்பாரோ, ஒருவேளை இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள அவர் பூந்து விளையாடி இருப்பாரோ ஜான்ரா ஷிஃப்ட்னு சொல்லி அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வாங்குச்சு. இப்போ ஈவன் ஓடிடியில் வந்து ட்விட்டரில் நான் பார்க்குறேன், நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, சில பேர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஏன் இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஒரு ப்ராப்பரான எண்டிங் இல்லையோ இந்த படத்துக்கு அப்படின்னு தோணுச்சு. என்ன ப்ராப்பரான எண்டிங் எது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சேர்றது. அது இப்போ 10 சாப்டர் நினைக்கிறேன் படத்தில். சான்றோன்னு என கேட்ட காதலின்னு சொல்லி அதில் தான் முடிச்சாங்க. அதில் ஒரு டைலாக் கூட இருக்கும், நீ என்னதான் என்ன வர்ணிச்சாலும் நான் பொண்ணு, நீ என்னதான் உன்னை அப்படி வர்ணிச்சுக்கிட்டாலும் நீ பையன், இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி லஸ்ட்டை பற்றினது. அதாங்க டைலாக்ஸ் வைஸ் அழகான ஒரு ரைட்டிங், பர்ஃபெக்டாக எழுதியிருக்காங்க டைலாக்ஸ் எல்லாமே. அதை நான் குறைய சொல்ல மாட்டேன், அவ்வளோ அழகாக இருந்தது. வேறாஸ் இப்போ 11th சாப்டர்னு சொல்லி இப்போ தனியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு நீங்கள் படத்தை முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு ஓவராலாக ஒரு ஃபிலிம் பார்த்தோம். ஹீரோயின் அப்பயும் சேர்ந்துட்டாங்க இல்லைன்னு சொல்லல, பட் ஆனால் அந்த மேரேஜ் மெயின் கோலே என்ன, மேரேஜ் கல்யாணம் சேர்ந்துக்கு, அதோட முடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மியூசிக் மீடியாக்கராக தான் இருந்தது. எனக்கு மியூசிக் பெருசாலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் அதை இப்போ தான் பார்த்து முடித்தோடனே போய் ஒரு பாத் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஃபோன் கேமரா ஆன் பண்ணி இப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மேபி அங்கங்கே நடுவில் திணறி இருப்பேன், பெருசாக கண்டுக்காதீங்க. அதான் ப்ரிப்பேர் பண்ணாமல் அப்படியே பேசுறதுனால கொஞ்சம் அந்த ஒரு தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா, ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். முதல் பாதி படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்காகவே நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அது வந்து ஒரு குறை கூட உன்னால் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. ஒரே ஒரு இது என்னென்னா, ஒரு ஜோசியக்காரமா சொல்லியிருப்பாங்க, அந்த கேரக்டர் வந்து ஒன்று சொல்லுவாங்க, அது எனக்கு படத்தில் வந்து பெருசாக நானும் தேடுறேன், அது எப்பன்னு பார்க்குறேன், அது கடைசி வரைக்கும் படம் முடிகிற வரைக்குமே அது எனக்கு வரல. ஹீரோ வந்து ரொம்ப அவதிப்படுவார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அது யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. எனக்கு அது மட்டும் பெருசாக தெரில. மற்றபடி எனக்கு படம் பிடிச்சதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிடிச்சது. எனக்கு அந்த டைலாக்காகவே பார்க்கலாண்டா அப்படி நல்லா இருந்தது. உண்மையாகவே
நல்லா எழுதியிருந்தாருங்க ரத்னகுமார். எனக்கு நல்ல ஒரு டேரக்டர், உண்மையாக சொல்ல போனால் நல்ல டேரக்டர் தான். ஆனால் அவர் அந்த வாய் விட்டு மாட்டிக்கிட்டார் ஒரு விஷயத்தில். அதை தவிர ஹீஸ் அ பெர்ஃபெக்ட் டேரக்டர். இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், தப்பில்லை. அந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் அங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓவராலாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஒரு நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ ஒர்த்தியான வீடியோ கிடையாது. ஓகே, ஷேர் பண்ண வேணாம், கமெண்ட் பண்ணுங்கள். தாராளமாக நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next one. Cheers Avengers.